ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ வாழைக்காய், வாழைத்தண்டு, கீரை இதெல்லாம் பார்க்காததா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். கீரை, வாழைத்தண்டு, வாழைக்காய், இங்க பாருங்க, சுண்டைக்காய், இதெல்லாம் வந்து நாட்டுக்காய். இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அப்பா இன்னைக்கு வந்திருந்தாரு, அப்பா எடுத்துட்டு வந்தாரு. அதை தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூ வாங்கிட்டு வந்தாரு ஹஸ்பண்டு, அதனால கட்டிட்டு இருக்கேன். அப்படியே வந்து ஐபிஎல் மேட்ச்சு, சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. என் பையன் வந்து அதை டீப்பா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதை நான் சின்சியரா வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து பார்த்துட்டு இருக்காரு. நானும் அப்படியே வந்து இந்த மேட்சை பார்த்துக்கிட்டே என்னோட ஒர்க் எல்லாம் முடிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு ஆசை. நேற்று வாங்கிட்டு வந்த அப்பா எடுத்துட்டு வந்த கீரையும் சுண்டைக்காவும் தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். சுண்டைக்காய்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது எப்பயுமே எங்க பார்த்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அரிசி சாதத்தை பத்தி நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லணும். இது வந்து மருந்துலாம் யூஸ் பண்ணாம எங்க மாமா வந்து இயற்கை விவசாயம் பண்றாங்க. அதுல இருந்து எடுத்துட்டு வந்த அரிசியை தான் நான் வந்து செய்யறேன். இன்னைக்கு ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா எங்க வீட்டுல கீரை பொரியலும் சுண்டைக்காய் காரக்குழம்பு தான் நான் வைக்கிறேன். அப்பா எடுத்துட்டு வந்த கீரை தான் இது. நாட்டு காய்கள்லாம் வந்து நம்ம ஊர்ல வந்து கிடைக்கிற காய்களை வச்சு நம்ம சமைச்சோம்னா நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். இந்த கேரட்டு, பீன்ஸு இதெல்லாமும் சாப்பிடலாம். ஆனா வந்து அதிகப்படியா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுகர் கண்டென்ட் நம்ம உடம்புல அதிகமா சேர்ந்துரும். அதனால நம்ம நாட்டு காய்களா சூஸ் பண்ணி நம்ம சுத்தி இருக்கிற இடத்துல எந்த காய் வந்து விளையுதோ அந்த காய்கறி வந்து நம்ம சூஸ் பண்ணி சமைக்கணும். இப்போ இந்த டைம்ல நம்ம போயிட்டு துணியை காய வச்சுட்டு வந்துடலாம் வாங்க. ரெடி ஆயிடுச்சு, குழம்பு மட்டும் கொதிக்கட்டும். மாடி மேல துணி காய வைக்கிறதுக்காக வந்தேன். என்னடா இது சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா என் பசங்க வந்து பேட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுதான் எங்க வீட்டுல ஸ்பெஷலு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.